வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஏதோ vlog பண்ண போறாங்க அப்படி மட்டும் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா A to Z எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து நான் கண்டென்ட் பாக்குற ஒவ்வொரு கண்டென்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு தனித்துவம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு இந்த தொழில் முனைவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்டர்பிரினர் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ற விதமா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபன்னான கண்டென்ட் நீங்க பண்ணுவீங்க, மற்றவங்க பண்ணுவாங்க, அதுவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு மதுரை பத்தின ஒரு ஃபன்னான ஒரு பேஜ், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் A to Z எல்லாமே இருக்கிற ஒரு பேஜா நான் பார்க்குறேன். இன்னும் அது மாதிரி லெட்ஸ் வைப் திருச்சி, லெட்ஸ் வைப் சேலம், லெட்ஸ் வைப் சென்னை, அந்த லெவலுக்கு லெட்ஸ் வைப் பெங்களூர் வரைக்கும் போகணும். அதுக்கு இந்த 3rd year anniversary அதுமா நான் விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளாக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய ஃபுட் வீடியோஸ் எல்லாமே போடுறீங்களா? ஓரளவுக்கு அவேர்னஸ் கிடைக்குது. மதுரையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ஏதாவது சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ், அது நல்லா இருக்கு. மதுரை மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதுரை மக்களுக்கு கூட எல்லா செய்தியுமே சொல்கிறீங்க. எங்களை மாதிரி என்ன சொல்ல அண்டர் ரேட்டான இதெல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நிறைய மக்களுக்கு தெரியுது. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்து நிறைய இந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு ரோடு பிளாக் ஆகிருக்குன்னு அங்கே போக மாட்டோம், சுற்றி போயிடுவோம். எதுக்கு போயிட்டு ரோடோட சிக்னலில் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்ல. அதனால் டெய்லி அப்டேட்லாம் பார்த்துருவோம் ப்ரோ. இந்த குப்பைகள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து அவேர்னஸ் கொடுக்குறீங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. கோரிப்பாளையத்தில் பாலம் வருது, சிவகங்கை ரோட்ல இருந்து பாலம் வர்றதுக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்து வரைக்கும் போய் நம்ம போய் ரிட்டர்ன் ஆகிறத விட முன்னாடி அவேர்னஸ், இந்த இடத்துல இருந்து போய் இப்படி திரும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறனால நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் ஒன்று. இன்னொன்று வந்து ப்ரெஷர் இல்லாமல் போய் வந்துடலாம். உங்களை பார்த்து தான் என் பையன் பார்த்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸை பார்த்தா மம்மி இந்த அண்ணன் இங்கே போட்டுக்காங்க, இங்கே போவோம் அங்கே போவோம், இந்த அண்ணன் கொடுத்த வீடியோவில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மம்மி, இங்கே போவோம் அங்கே போவோம். உங்கள் வீடியோ பார்த்து தான் ஒவ்வொரு கடையை செலக்ட் பண்ணிட்டு லீவ்னால கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் சாப்பிட்றான். ஃப்ரெண்ட்ஸை வேணா கூட்டிகிட்டு போயிடுறேன், இந்த அண்ணன் கொடுத்த வீடியோவில் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ ரொம்ப உதவியாக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நன்றி நினச்சி பார்க்கணும், வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டோம். நிறைய பேர் உங்கள் சேனலை வந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் லெட்ஸோ இப்போ பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு போன 2வது நாளே மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இடியாப்பம் ஒரு 16-20 வாங்கினாங்க. லெட்ஸோட சேனலோட பாலன்ஸ் இருந்தாரு. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். முத எங்க கடையில இது விளம்பரம் பண்ணீங்க. எல்லாருமே சொல்றாங்க யூடியூப்ல எல்லாம் வந்தீங்க, அதை பார்த்தா நாங்க வந்தோம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால நாங்க பயனடைஞ்சிருக்கோம். அலங்காநல்லூர்ல இருந்து இங்க இருந்து 25 இட்லி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். சூப்பர். நீங்க வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு எடுத்த வீடியோ நாங்க ரொம்ப பயந்து தான் அந்த வீடியோவை போட்டோம். ஏமா இதை போட்டா யாரும் சொல்லுவாங்களா, இல்லை கூட்டம் வருமா வராதான்னு சொல்லி ஒரு பயந்துட்டு தான் இந்த வீடியோவே நாங்கள் போட்டோம். ஆனால் போட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, எங்களால் உண்மையில கொடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. நீங்கள் கொடுத்த வீடியோனால தான் இப்போக்கி எங்கள் கடையில் நான்வெஜ் கிட்ட 10 ஐட்டத்துக்கு மேலே நாங்கள் வச்சுருக்கோம். சூப்பர். அதுக்கு முழுக்க காரணம் உங்களோட சேனல் மட்டும்தான். எங்களுக்கு எங்கள் வளர்ப்புக்கு காரணம் நீங்கள் தான் உன்ன சொல்லி போட்டதே எங்களுக்கு. ப்ரோ பொதுவாக இப்போ நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். ஸோ எனக்கு தெரியும் கண்டென்ட் கிரியேட்டிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானதுன்னு. ஏன்னா நைட்டு தூங்க முடியாது, நம்ம அடுத்து என்ன கண்டென்ட் போடணும்னு யோசிக்கணும், அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், அடுத்து நம்ம எடிட்டு வாய்ஸ் ஓவர்னு நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கிறதுலே பாதி நேரம் போயிடும். ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டராக நான் வச்சு பார்க்கும்போது டெய்லியும் நான் ஒவ்வொரு வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, டக்குன்னு எப்படியோ அந்த இதை கிரியேட் பண்ணுறாங்க, நம்மளால அது நம்ம வேகமாக அதை நம்ம டிசைட் பண்ண முடியலையே. ஆனால் இவங்க வேகமாக டக்குன்னு அடுத்தடுத்து கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு கர்வம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும். அந்த இதை நான் உண்மைக்கு சொன்னால் நான் பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் டீம் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களோட நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருமே டீம் ஒர்க்காகவும் சரி இண்டிவிஜுவலாகவும் சரி எல்லாருமே நல்ல எஃபோர்ட் போட்டு 3rd year anniversary அது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இன்னமும் அடுத்தடுத்து இந்த டீம் எஃபோர்ட்டோட இன்னும் நல்லா கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் கொண்டு போகிறது தான் மதுரை எக்ஸ்பிரஸ். இவர் தான் அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ப்ரோ இங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது ப்ரோ, அங்கே போய் எடுங்க ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நல்ல நண்பர் எங்களுக்கு. நீங்கள் மேலும் வளரணும், உங்களால் மதுரை மக்களும் வளர்றாங்க, அதனால் நீங்களும் மேலும் வளரணும். லெட்ஸ் வைப் நல்லா வருவீங்க. சரிங்க, தேங்க்யூ ப்ரோ. எங்களை மாதிரி ஆளுகளை நீங்கள் நிறைய வீடியோ எடுத்து போடணும். உங்களால் நாங்களும் வளர்றோம், நீங்களும் வளர்றீங்க. இன்னும் நிறைய பேர் வளர்ந்து உங்கள் சேனல் நிறைய வாழ்த்துக்கள் நாங்கள் வளர்க்கிறோம். உங்களால் நிறைய பேர் வாழ்த்துவாங்க உங்களை. நீங்க மேல வெற்றி அடையும். சரி, நாங்க உங்களால எங்களுக்கு வெற்றி. கண்டிப்பாமா. சரி, மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.